நடிகை பெயரில் சொத்துக்களை எழுத முயற்சி. தேர்தலை ஒட்டி விஜயை இப்படி நெருங்கலாமா என்கிற கேள்விக்கு சங்கீதா தரப்பில் பதில் இருக்கிறது. விஜயின் இமேஜ் டேமேஜ் ஆகிவிடாமல் இப்பிரச்சனையை உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக முடித்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் நியாயமான செட்டில்மெண்ட் பெற மட்டுமே விரும்பியிருக்கிறார் சங்கீதா. ஆனால் அதற்கு விஜய் தரப்பில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என சொல்லப்படுகிறது. மகளிர் ஆணையத்தின் பிரமுகர் ஒருவர் மூலமாக இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரவும் சங்கீதா மெனக்கிட்டு இருக்கிறார். இதற்காகவே கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சென்னையில் அவர் முகாமிட்டு இருக்கிறார். பேச்சுவார்த்தைக்காக மகளிர் ஆணைய பிரமுகர் ஒருவர் விஜயை அழைத்தபோது உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பேச முடியாது என்று தவிர்த்து விட்டார் விஜய் எனவும் சொல்லப்படுகிறது. இது தவிர சொத்துக்கள் சில விற்கப்பட்டு கைமாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சிக்காக விஜய் சொத்தை விற்பதாக என்று அப்போது பேச்சு அடிபட்டது. இதுவும் சங்கீதாவை ரொம்பவே டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கிய நாள், விக்கிரவாண்டி மாநாடு, விஜயின் பிறந்தநாள் என அவரது முக்கியமான நிகழ்வுகளின் போதெல்லாம் அந்த நடிகை விஜயுடனான தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சோசியல் மீடியாக்களில் தொடர்ந்து பதிவிட்டு வந்தது சங்கீதாவை மேலும் எரிச்சலாக்கி இருக்கிறது. இதைத் தொடர்ந்துதான் சங்கீதா சிலரிடம் தீவிரமாக ஆலோசித்து எடுத்த முடிவுதான் இந்த திடீர் ட்விஸ்ட் என்றார்கள்.